ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்ஸைஸ் 4.1 தான் டாக்கிள் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டேன். ஸோ போன வீடியோல நம்ம 11th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 4.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் 12th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிவன் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கான். இஸ் ஈக்குவலேட்டரலா, ரைட் ஆங்கிள்டா, ஸ்கேலினா இல்ல அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். 3 சைடுமே ஈக்குவல். ஆல் 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அந்த மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? இஃப் ஆல் 3 சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? ஆல் 3 சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல்னா ஆல் 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல் 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆனா அந்த மாதிரி ட்ரையாங்கிள் நம்ம ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டான ஆப்ஷன் பி தான், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். நான் ஈக்குவின் மட்டும் போட்டுக்கிறேன். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான் கரெக்டான ஆப்ஷன் ஃபார் 12th கொஸ்டின். இப்போ 13th கொஸ்டின் போலாம். இஃப் ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் லெஸ் தென் அ ரைட் ஆங்கிள் தென் இட் இஸ் கால்ட் என்ன மாதிரி ட்ரையாங்கிள் கேட்குறான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோட அர்த்தம் என்ன ஃபர்ஸ்ட்? ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் லெஸ் தேன் அ ரைட் ஆங்கிள். ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் லெஸ் தேன் அ ரைட் ஆங்கிள் என்ன அர்த்தம்னா 3 ஆங்கிளுமே லெஸ் தேன் 90 டிகிரிஸ்னு அர்த்தம். ஆல் 3 ஆங்கிள்ஸ் ஆர் லெஸ் தேன் 90 டிகிரிஸ். ஆல் 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் லெஸ் தேன் 90 டிகிரிஸ். ஆல் 3 ஆங்கிள்ஸ் ஆர் லெஸ் தேன் 90 டிகிரிஸ். ஸோ எனி ஆங்கிள் விச் இஸ் லெஸ் தேன் 90 டிகிரினா அந்த மாதிரி ஆங்கிள் நம்ம எப்படி கூப்பிடலாம்? அக்யூட் ஆங்கிள் கூப்பிடுவோம். ஆங்கிள்ஸ் விச் ஆர் லெஸ் தேன் 90 டிகிரி நம்ம அக்யூட் ஆங்கிள் கூப்பிடுவோம். ஸோ மூணுமே அக்யூட் ஆங்கிள் என்ன அர்த்தம்? அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஆல் 3 ஆங்கிள்ஸ் ஆர் லெஸ் தேன் 90னா ஆல் 3 ஆங்கிள்ஸ் ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ்னு அர்த்தம். ஆல் 3 ஆங்கிள்ஸ் ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ். ஸோ அந்த மாதிரி ட்ரையாங்கிள் நம்ம எப்படி கூப்பிடுவோம்? அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் கூப்பிடுவோம். அவ்வளோதான், அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ அதான் ஆன்சர் ஃபார் 13th கொஸ்டின். ஸோ 13th கொஸ்டின் ஆன்சர் வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ டி தான் கரெக்டான ஆப்ஷன், அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 14th கொஸ்டின் போகலாம். இதை நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். 14th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? இஃப் டூ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் 5 சென்டிமீட்டர் அண்ட் 9 சென்டிமீட்டர் இந்த தேர்ட் சைடு என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ நம்ம தேர்ட் சைடு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஒரு சைடு வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான், இன்னொரு சைடு 9 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். ஸோ அப்போ தேர்ட் சைடு எப்படி இருக்கும்? 5 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர். இப்போ தேர்ட் சைடுக்கு ஆக்சுவலாக 2 கண்டிஷன் வரும். என்னென்ன கண்டிஷன்னா, இது எக்ஸ் சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். இதை நம்ம எக்ஸ் சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். எக்ஸ் சென்டிமீட்டர் தான் தேர்ட் சைடு. லெட் எக்ஸ் சென்டிமீட்டர் பி தேர்ட் சைடு. தேர்ட் சைடு லென்த் ஆஃப் த தேர்ட் சைடு பி எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸ் சென்டிமீட்டர் தான் லென்த் ஆஃப் தேர்ட் சைடு. ஸோ இப்போ என்ன 2 கண்டிஷன் இருக்கு. என்னன்னா 5 + 9 should be greater than x. அதே மாதிரி 5 + x should be greater than 9. ஸோ இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு நம்பர் நம்ம தேடுறோம். we are searching for x such that these 2 conditions are satisfied. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு எக்ஸ் நம்ம தேடுறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ் எங்க வரும் உங்களுக்கு? 5+ கிளியரா கீழே தள்ளிடுறேன் ஒழுங்கா. ஓகே, இப்போ கரெக்டா இருக்கணும் நீங்க. 5 + 9 should be greater than x. 5 + x should be greater than 9. அந்த மாதிரி x இங்க ஏதாவது ஆப்ஷன்ல இருக்கா? 5, 3, 4, 14. ஓகே, எப்படி நம்ம யோசிக்கலாம்? 5 + 9 should be greater than x என்ன அர்த்தம்? 5 + 9 என்ன? 9 + 5 14. 14 should be greater than x. So x should be less than 14. x is less than 14 அர்த்தம். அதே மாதிரி 5 + x should be greater than 9 என்ன அர்த்தம்னா, நீங்க இந்த இன்இக்வாலிட்டி உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியாது ஆக்சுவலா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இதுல, இது சும்மா அப்படியே எழுதுறேனே. ஸோ x should be less than 14. அதே மாதிரி x should be இந்த இடத்துல என்ன வரலாம்? பேசிக்கா 5 + x should be greater than 9. இந்த இடத்துல 10 வந்தா கரெக்டா இருக்கும். ஸோ 10 தான் மினிமம் பாசிபிலிட்டி. ஸோ 10 is greater than 9, அது உங்களுக்கு தெரியும். இப்போ 5 + என்ன போட்டா உங்களுக்கு 10 வரும்? x = 5 போட்டா உங்களுக்கு 10 வருமா? இஃப் x = 5 அப்பனா உங்களுக்கு 5 + 6 10 கிடைச்சிரும். 10 is greater than 9. ஸோ x = 5 வந்து ஒரு பாசிபிள் வயபிள் ஆன்சர். ஸோ இது வயபிள் கேண்டிடேட் இந்த சொல்யூஷனுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டான ஆன்சர். இப்போ மற்றதெல்லாம் செக் பண்ணுங்களேன். 3 சென்டிமீட்டர் என்ன வரும்? ஸோ 5 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் அப்புறம் 3 சென்டிமீட்டர் போட்டால் என்ன வரும் உங்களுக்கு? 5 + 3 8 தான் வரும், விச் இஸ் லெஸ் தென் 9. ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ 3 வந்து தப்பு. இப்போ 4 செக் பண்ணி பாருங்களேன். 4 சென்டிமீட்டர் போட்டால் என்ன வரும் உங்களுக்கு? 5 + 4 is equal to 9, which is still wrong. ஏன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் மறுபடியும் சாட்டிஸ்ஃபை ஆகல. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் எப்போதுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்போதான் உங்களால ட்ரையாங்கிள் வரைய முடியும்னு அர்த்தம். ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆதான் செக் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அதான் அவங்க சொல்ல வரானே, அவ்வளவுதான். ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் சாட்டிஸ்ஃபை ஆதான் நீங்க செக் பண்ணணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல. ஸோ அதான் க்ளூவே, நீங்க அதான் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் ஆப்ஷன் பார்த்துடலாமே. 14 சென்டிமீட்டர். ஸோ 5 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? 5 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர். இப்போ என்ன பிரச்சனைனா இதுல 9 + 14 is greater than 5. ஆனா 5 + 14 is also greater than 9. ஆனா என்ன 5 + 9 is it greater than 14 கேட்டா இல்ல.
5 plus 9 equal to 14, not greater than 14. 5 plus 9 equal to 14, not greater than 14. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு தான். ஸோ கரெக்டான ஆப்ஷன் 5 தான். ஸோ 14 கொஸ்டின் ஆன்சர் வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். Angles of a right angled triangle are acute, acute, obtuse, acute, right, 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 obtuse, acute, 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 right. ஸோ எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்க இப்படிதான் இருக்கும். ஒழுங்கா வரைகிறேன் நான், ஒழுங்கா ஃபர்ஸ்ட் வரைகிறேன். ரைட் ஆங்கிள் இப்படிதான் இருக்கும் பார்க்க. ஸோ இதான் ஒரு ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் இப்படிதான் இருக்கும். ஒரு 90 டிகிரி இருக்கும், இப்போ 2 அக்யூட் ஆங்கிள் இருக்கும். இது என்ன வேணாலும் இருக்கலாம், 30-60 இருக்கலாம், இல்லை 45-45 இருக்கலாம். பேசிக்கா இது ரெண்டு கூட்டினா 90 வரும். ஸோ இது ரெண்டு ஆங்கிள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 90 வரணும். அந்த மாதிரி இனி பேர் இருக்கலாம். ஸோ ஒரு 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும், அப்புறம் 2 அக்யூட் ஆங்கிள் இருக்கும். ஸோ 2 அக்யூட் ஆங்கிள்ஸ் which adds up to 90 degree. அவ்வளவுதான். 2 acute angles whose sum equal to 90 degree. Whose sum equal to 90 degrees. அவ்வளவுதான். இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எங்க கிளிக் ஆதீங்க. அக்யூட் ரைட் ரைட் இது தப்பு. அக்யூட் ரைட் இதுதான் கரெக்ட். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ 15 கொஸ்டின்ல டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அவ்வளவுதான். ஸோ இப்போ இதுல 16 கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்கான். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் an obtuse angle triangle, right angle triangle and acute angle triangle, a scaling triangle. இதுல பாத்தீங்கன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பேசிக்கா என்ன, ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். அதை விட முக்கியமா ஸ்பெசிஃபிக்கா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆல் ஆங்கிள்ஸ் 60 டிகிரிஸ்னு அர்த்தம். ஸோ இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் நீங்க தெரிஞ்சுக்கணும், இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எல்லா ஆங்கிளுமே 60 டிகிரிஸ். ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி 60 டிகிரிஸ். ஏன்னா எல்லா ஆங்கிள் ஈக்குவல்ன்றதுனால மூணுத்தையும் கூட்டினா வந்து உங்களுக்கு 180 வரணும். ஸோ நம்ம இதை எப்படி யோசிக்கலாம்னா 3 ஆங்கிள் ஈக்குவல், அது உங்களுக்கு தெரியும். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிள் ஈக்குவல், நம்ம அன்னோன்னே வச்சுக்கலாம். ஸோ ஈச் ஆங்கிள் இஸ் அன் அன்னோன் பட் தே ஆர் ஈக்குவல். ஸோ இது எக்ஸ் டிகிரிஸ், இதுவும் எக்ஸ் டிகிரிஸ், இதுவும் எக்ஸ் டிகிரிஸ். இது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 180 வரணும். ஸோ 3x should give you 180. both sides divided by 3 போடுங்க. divided by 3 இது கேன்சல் ஆயிரும். ஸோ x equal to 180 degrees divided by 3 which is nothing but 60 degrees. So all angles are equal. So all three angles of a triangle are 60 degrees. All three angles of a equilateral triangle are 60 degrees. So அதான் நான் சொன்னது ஃபர்ஸ்ட். ஸோ each angle of a equilateral triangle is a 60 degree angle என்ன அர்த்தம், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் அக்யூட்னு அர்த்தம். ஸோ எல்லா ஆங்கிளுமே லெஸ் தேன் 90 டிகிரிஸ் என்ன அர்த்தம், எல்லா ஆங்கிலுமே எக்ஸாக்டா 60 டிகிரிஸ் என்ன அர்த்தம், 60 டிகிரிஸ் 60 டிகிரிஸ் 60 டிகிரிஸ். ஆனால் இது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். அவ்வளோதான். ஏன்னா எல்லா ஆங்கிலுமே லெஸ் தேன் 90. ஸோ 16th கொஸ்டின் ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் தான், அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதோட நம்ம இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸும் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் நம்ம, இந்த ஜாமெட்ரி. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து செட் ஸ்கொயர் இதில் யூஸ் பண்ண முடியாது, வர்ச்சுவல் போர்டில் என்னால் செட் ஸ்கொயர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னால் சொல்லித்தர முடியாது. ஸோ செட் ஸ்கொயர் என்னால் யூஸ் பண்ண முடியாது, நாட் பாசிபிள் டு யூஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லித்தர முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, பேஜ் 72ல போயிட்டு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க, உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். ஸோ அதுல வந்து இந்த 2 ஆக்டிவிட்டியும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க பார்க்கணும். எந்த ஆக்டிவிட்டினா இதுவும் பேசிக்கா அதில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். பேஜ் 72 போயிட்டு இந்த கரெக்டா இந்த லிங்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பேஜ்ல இருக்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா போதும். ஸோ அதில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பக்கவா சொல்லி தந்துருவாங்க. ஸோ அது தவிர நீங்க சும்மா ரேண்டம் ஸ்கேல நீங்க ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நீங்க வரைஞ்சாலே போதும். வெர்டிகலா வச்சுட்டு நீங்க வரைஞ்சாலே பெர்பெண்டிகுலர் லைன்ஸும் பேரலல் லைன்ஸும் வரைஞ்சிடலாம். பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும்னா என்ன பண்ணணும்னா, ஸ்கேலரை ஸ்ட்ரைட்டா வைக்கணும், ஸ்கேல வந்து வெர்டிகலா வைக்கணும். ஸோ ஸ்கேல் ஷுட் பி வெர்டிகல். ஹாரிசான்டல் லைன் வரையணும்னா ஸ்கேல் ஷுட் பி ஹாரிசான்டல். அவ்வளவுதான். ஸ்கேல் வச்சே கூட நீங்க வரைஞ்சிடலாம், ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. செட் ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஹாரிசான்டல் லைன்னா ஸ்கேல ஹாரிசான்டலா வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ எக்ஸசைஸ் 4.3 நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம்னா, இது சும்மா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது தவிர நான் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஸோ எக்ஸசைஸ் 4.1ல 12th கொஸ்டின்ல இருந்து 16th கொஸ்டின் வரைக்கும் முடிச்சிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 4.3 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.